ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம்லி பிரின்சஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டெலிவரி பற்றி பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே 100% கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பயப்படாதீங்க. நார்மல் டெலிவரி தான் நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. ஸோ பெயின் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது இல்லைங்களா? கொஞ்சம் பெயின் அனுபவித்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை வந்து கையில் கிடைக்கும்போது அந்த பெயின் எல்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. ஸோ நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்ககிட்ட நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன், எனக்கு எப்படி நார்மல் டெலிவரி ஆச்சுன்றதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன், இதில் 3வது 5வது 7வது 10வது இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பர்சனலாக நான் இதை வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து இது மட்டும் தானே, மற்றதெல்லாம் இப்போ நார்மல் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது எல்லாமே நான் சொல்ல போகிற இந்த 10 பாயிண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது தவிர நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வீடியோவோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு கழிச்சு தான் படுக்கணும். அதாவது நீங்கள் வந்து மல்லாந்து படுக்கக்கூடாது. அப்படி மல்லாந்து படுத்திங்கன்னா குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்படும். அதனால் நீங்கள் ஒரு கழிச்சு படுங்க. ஒருவேளை நீங்கள் திரும்பி மறுபடியும் இந்த பக்கம் படுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கையை வந்து ஊனி கொஞ்சம் எழுந்து உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி படுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் படுக்கணும். நீங்கள் அப்படியே மல்லாந்து அப்படியே திரும்பி படுத்திங்கன்னா கொடி வந்து குழந்தையோட கழுத்தில் சுற்றிக்கோன்னு சொல்லுவாங்க. அதனால் மூச்சு திணறல் ஏற்படலாம். அதனால் வந்து எழுந்து உட்காந்து அதுக்கப்புறம் திரும்பி படுங்க. இந்த மாதிரி நீங்கள் படுங்க, மல்லாந்து படுக்காதீங்க. ஓகேவா? செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, முக்கியமாக தண்ணி அதிகமாக குடிங்க. தண்ணி நீங்கள் அதிகமாக குடிக்கும்போது தான் உங்களுடைய பாடி வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட ஸ்கின்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிறக்கும்போது. ஸோ தண்ணி நிறைய குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருங்க. நல்லா வந்து யூரின் போக முடியும் அப்போ தான். ஸோ நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்து தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நல்லா சுட சுட அந்த தண்ணி எடுத்து அதில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு 10:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே குடிக்கணும் டெய்லி. நீங்கள் இதை வந்து 7 மாதத்துலேருந்தே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஈஸியாக ஆகிடும். பெயின் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அப்படியே பெயின் இருந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் வெண்ணெய் இந்த சாதம் வடிச்ச தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு கொழகொழப்பு தன்மை வந்து கிடைக்கும் அந்த டெலிவரி டைமில். ஸோ ஈஸியாக உங்களுக்கு பேபி வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் 7 மாதத்துலேருந்து. நெக்ஸ்ட்டு 4th டிப் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீட்டு வேலையும் நீங்களே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நீங்களே செய்யும்போது, அதுவும் 5 மாதத்துலேருந்து செய்யுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லலை. ஒரு 5 மாதத்துலேருந்தே நீங்களே உங்கள் எல்லா வேலையும் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து பெருக்குங்க. நல்லா வீடை வந்து நீங்கள் மாஃப் யூஸ் பண்ணாமல் உங்கள் கையாலே வந்து தொடச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லை உங்களால் அது யூஸ் பண்ண முடியல, எங்களால் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து சாப்பிட்ற டைமில் வந்து நல்லா உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து நல்லா காலை நல்லா நீட்டி போட்டு நல்லா துணி துவைங்க சூப்பராக. இது வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து நானே கேட்டு வாங்கி துணி துவைப்பேன். எங்கள் வீட்டில் வந்து என்ன அந்த அளவுக்கு வேலை விட மாட்டாங்க. நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் டெலிவரி டைமில். ஸோ அவங்க வந்து வேலை செய்ய சொல்லுவாங்க தான், இருந்தாலும் அவங்களுக்கு மனசு வராது செய்ய சொல்கிறதுக்கு. அதனால் சரி பரவாயில்ல, நம்ம உடம்பு நம்ம தானே பார்த்துக்கணும், நமக்கு டெலிவரி பெயின் நம்ம தானே அனுபவிக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, பெயின் இருக்கக்கூடாதுன்றதால நானே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் நான் செய்வேன். 2 வாளி துணியை உட்காந்து நானே துவைச்சி குனிஞ்சு நிமிர்ந்து அலசி இப்படிலாம் பண்ணுவேன். இதனால தான் வந்து இடுப்பெலும்பு வந்து நல்லா லூஸ் ஆகி டெலிவரி டைம் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்போது. ஸோ குழந்தையும் ஈஸியாக வெளியில் வந்துடும். அதனால் வந்து வீட்டு வேலையை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான். நெக்ஸ்ட்டு 5th டிப் பார்த்திங்கன்னா,
ஹெச்பி லெவல் வந்து நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஒரு 12லேருந்து ஒரு 15க்குள்ளே அந்த ரேஷியோவில் தான் வந்து ஹெச்பி லெவல் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மாதுளம்பழம் நல்லா மென்று சாப்பிடுங்க. ஜூஸாக குடிக்கிறத விட நல்லா மென்று ஒரு ஸ்பூனாக மென்று சாப்பிடுங்க. டேட் சாப்பிடுங்க. மில்க் நல்லா நிறைய வந்து பால் குடிங்க. அப்புறம் கீரை வகைகள் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். நார்ச்சத்து நிறைஞ்ச எந்த உணவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக உப்பு வந்து கம்மியாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து கால் வீக்கமாகும். அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடலாம். எனக்கு அதுமாதிரி கால் வீக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போது எல்லாமே எனக்கு வந்து நார்மலாக தான் இருந்தது. நான் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தேன் டெலிவரி கன்சீவாக இருக்கும்போது கூட. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மீன் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. இது அப்புறமா பார்த்திங்கன்னா டாக்டர் கொடுக்குற இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு, அயர்ன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து மூளை வளர்ச்சி அடையும் அந்த வயிற்றில் இருக்கும்போதே. ஸோ நீங்கள் இந்த டேப்லெட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் நல்லா வாக் போங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் நடந்து போங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு கூட நீங்கள் நடந்து போகலாம். இல்லை ஏதாவது பீச் போனீங்கன்னா கூட நல்லா வாக்கிங் போயிட்டு வாங்க. நல்லா நடக்கணும். ஒரு 1 hour நடந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். அது கொஞ்சம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பெயின் தான் செய்யும். காலில் வந்து கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாதீங்க. கொஞ்சம் நடங்க. அப்போ தான் வந்து நல்லா கால் இந்த தொடை பகுதியில் வந்து நல்லா வந்து லூஸ் ஆகும் எலும்புகள்லாம் வந்து. ஸோ அதனால் நீங்கள் நல்லா வாக்கிங் போங்க. 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாடி பெயின் இருக்கும் நிறைய பேருக்கு. இல்லைனா டிப்ரெஷன் இருக்கும். அதாவது டெலிவரி பற்றின பயம் இருக்கலாம். இப்படிலாம் இருக்கும்போது அவங்க வந்து நல்லா ஒரு மெலோடியான சாங் கேளுங்க. இதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். நீங்கள் வந்து மனசளவில் திடமாக இருக்கணும். கண்டிப்பாக பெயின் இருக்க தான் போகுது டெலிவரி டைமில். அதை நினச்சி பயப்படவே கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா காம் மியூசிக் கேளுங்க. இல்லைனா புக்கு படிங்க. இல்லைனா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு டிப்ரெஷன் டைமில் இல்லை பாடி பெயின் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெட்செட் போட்டுட்டு நல்ல ஒரு மெலடி சாங் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். உங்கள் பேபியும் நல்லா வந்து காமாக நல்லா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதையும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து நல்லா உங்கள் குழந்தைய முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு கூட கேட்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பேபி கூட நீங்களே பேசுங்க. நல்லா வந்து எனக்கு வந்து பெயின் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கம்மா, நல்லா சீக்கிரம் நல்லா நார்மல் டெலிவரி ஆகிடணும், நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் வந்து நிறைய பேசுங்க உங்கள் பேபிக்கிட்ட. அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் புரியாமல் இல்லை, அவங்க குழந்தை தான். பட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத கண்டிப்பாக அவங்க வந்து கேட்டுக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வயிற்றில். ஸோ நல்ல ஒரு பாண்டிங் வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்கள் குழந்தைக்குள்ளே. அது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் அது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அவங்களாம் வெளியில் உங்கள் குழந்தை வந்து கையில் வந்ததுக்கப்புறம் எந்த பெயினுமே உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம் டெலிவரி பற்றி. எந்த ஒரு டிப்ரெஷனாக இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நல்லா மனம் விட்டு பேசுங்க. இதுவே போதும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 8th டிப் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா சுட சுட தண்ணி வச்சு உங்கள் இடுப்பு பகுதியில், கால், தொடை பகுதி இந்த மாதிரி கொஞ்சம் வயிற்றுக்கு கீழே நல்லா சூடாக தண்ணி அடித்து ஊற்றி குளிங்க. உங்களால் முடியலனா உங்கள் அம்மாவையோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்ற சொல்லி நல்லா நீங்கள் நீவி விட்டு குளிங்க. குளிச்சுட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த காலையிலேருந்து வேலை செஞ்சது, வாக்கிங் போனது, இந்த மாதிரி ஏதாவது பெயின் இருக்கும் இல்லையா காலில், இடுப்பு பகுதியில், அது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நைட்டு கொஞ்சம் வந்து தூங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து நைட்டில் குளிக்க போகிற டைமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 9th டிப் பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து 9 மாதம் வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்றா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த விஜனை வந்து நல்லா லூஸ் ஆகி உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். ஸோ குழந்தையும் நல்லா ஈஸியாக வந்துடுவாங்க. ஸோ டைட்டாக இருக்காது அந்த இடம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்றா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் 10வது பாயிண்ட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி டைமில் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். நிறைய பேர் வந்து அம்மா வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், சப்போர்ட்டிவாக உங்களுக்கு தோணும். அதாவது நீங்கள் அவங்க கூட இருங்கன்னு சொல்கிறத விட அவங்க உங்கள் கூட இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கும் போது இந்த பெயின், இந்த பயம் இதெல்லாம் ஒரு விஷயமாகவே தெரியாது. நீங்கள் ரொம்ப போல்டாக இருப்பீங்க. இதையே நான் சொன்னேன், இதை நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். என்னோட டெலிவரி டைம்லேயும் சரி, நான் கன்சீவாக இருக்கும்போதும் சரி, அவங்க வெளியில் ஒர்க் பண்ணாங்க. சாட்டர்டே சண்டே தான் லீவ் கிடைக்கும். அந்த சாட்டர்டே சண்டேல கூட வந்து அவங்க வீட்டுக்கு போகாமல் என் கூடவே இருப்பாங்க. அங்கேயும் போவாங்க, இங்கேயும் வருவாங்க. ரொம்ப வந்து கேரிங்காக பார்த்துக்குவாங்க. அவங்க அவங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பார். அது அது வந்து எனக்கு ரொம்ப வந்து பெரிய விஷயமா தெரிஞ்சுது. இது வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி இருந்தாலும் எங்கள் 2 பேருக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ அவங்க வந்து எனக்கு கால் வலிச்சா கூட நல்லா காலெல்லாம் பிடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எந்த ஒரு ஈகோ இல்லை அந்த மாதிரி கால் பிடிக்கணுமா அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது நான் ரொம்ப வந்து லக்கின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் ஏன் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம கூடவே வந்து ஹஸ்பண்ட் இருக்கும்போது நம்ம ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் வந்து டெலிவரி டைமில் வந்து பயம் இல்லாமல் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம். அதாவது என்னதான் அம்மா நம்மளை வந்து கேரிங்காக பார்த்துக்கிட்டாலும் ஹஸ்பண்ட் நம்மளை பார்த்துக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வந்து சொல்லவே முடியாது. அப்போ நம்ம வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக போல்டாக இருக்க முடியும். அதனால் டெலிவரி பெயின் பற்றி ரொம்ப பயப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நார்மல் தான். ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெயின் வந்து இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் இதை என்னெல்லாம் பண்ணால் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து நார்மல் டெலிவரி ஆகி ஒரு குட்டி குழந்தைய வந்து பெற்றெடுக்கலான்னு மட்டும் யோசிங்க. அதுவே போதும். உங்களுக்கு வந்து குழந்தை வந்துட்டால் எந்த ஒரு பெயினுமே ஒரு பெருசாக தெரியாது. இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணுன்னா, என் பக்கத்து போர்டில் வந்து ஒருத்தவங்க டெலிவரி ஆனாங்க. நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் படுத்துட்டு இருந்தாங்க டெலிவரி முடிஞ்சு. அதுக்கப்புறம் நார்மலாக அவங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது நார்மல் டெலிவரினா. ஸோ பயப்படவே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரிக்கு என்ன பண்ணலாமோ அதை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.